பாருங்கள், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.3ல் பாருங்கள், சப்டிவிஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்வரும் சமன்பாடுகளில் இருந்து அவற்றின் கூம்பு வளைவு வகையை கண்டறிக அப்படின்ட்டு 6 சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x² - y² = 7. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3x² + 3y² - 4x + 3y + 10 = 0. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3x² + 2y² = 14. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், x² + y² + x - y = 0. ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0. சிக்ஸ்த்து பாருங்கள், y² + 4x + 3y + 4 = 0. இது 6 பற்றி முன்னே எக்ஸாம்பிள்ஸ் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இதுக்கான ஏசியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சேமாக இருக்கா, வேறையாக இருக்கா, ஜீரோவாக இருக்கா அப்படின்றத வச்சு அதுக்கு என்ன வரும், வட்டம், அதிபரவளையம், நீள்வட்டம், பரவளையம் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 5.3ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன் எனக்கு கொஷினை கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரே சமன்பாடாக ஒரே பக்கமாக எழுதிக்கலாமா? இப்போ 2x² - y² +7 இந்த பக்கம் வச்சா மைனஸ் எல்லாம் மாறுமா? அப்போது -7 = 0 அப்படின்னு வருமா? இப்போது இங்கே பாருங்கள், இது ஏன்னு எடுத்துப்போம், இதை வந்து சீன்னு எடுத்துப்போமா? இப்போ ஏ வந்து 2, சி பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லாம் ஒன்று தான் அர்த்தம், -1. அப்போது ஏ 2ஆக இருக்குது, சி 1ஆக இருக்குது. இதுவும் பாருங்க 2 1 சேம் கிடையாது. இங்கே 2 +1 - இதுவும் சேம் கிடையாது. அப்போது ஏ ≠ சி. therefore ஏ மற்றும் சி பார்த்திங்கன்னா எதிர்குறி உடையது. நம்பரும் ஒரே மாதிரி இல்லை, குறியும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ எதிர்குறி உடையது அப்படின்னும் போது இது ஒரு அதிபரவளையம். சரிங்களா? இது ஒரு அதிபரவளையம். அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சாம்பாடு எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் இருந்து பாருங்கள், இதெல்லாம் அவங்களும் ஆல்ரெடி ஒரே பக்கமாக கொடுத்துட்டாங்க சமன்பாடாக. இப்போ எல்லாம் நம்ம என்ன, ஏ பாருங்கள் 3, அப்போ ஏ 3. அடுத்து பாருங்கள் பி, சி பாருங்கள் 3, 3. இங்கே பி கொடுக்கல, அப்போ பி கொடுக்கலன்னா பி 0. அப்போ ஏவும் 3ஆக இருக்குது, பியும் 3ஆக இருக்குது. அப்போது ஏ = சி = குறி ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது therefore இது ஒரு வட்டமாகும். A = C = 3. அப்போ இது ஒரு வட்டமா? அடுத்து பாருங்கள், இப்போ 3x² + 2y² = 14 கொடுத்துருக்காங்களா? ஒரே பக்கமாக எழுதும் போது 3x² + 2y² + 14 இது வந்துச்சுன்னா -14 வருமா? -14 = 0. அப்போது இங்கே ஏ பார்த்திங்கன்னா 3, பி பார்த்திங்கன்னா சி பார்த்திங்கன்னா 2, பி பார்த்திங்கன்னா அங்கே 0. அப்போது ஏவும் சியும் ஒரே நம்பர் கிடையாது, ஆனால் ஏவும் ப்ளஸ்ஸு சியும் ப்ளஸ்ஸு. அப்போது இதில் பாருங்கள், ஏ ≠ சி. therefore ஏ மற்றும் சி ஆனது ஒரே குறி உடையது. சரிங்களா? அப்போ ஒரே குறி அப்படின்னும் போது இது ஒரு நீள்வட்டம் ஆகும். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன் இப்போது x² + y² + x - y கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே ஏ என்னென்னா 1, சி பார்த்திங்கன்னா 1.
அப்போ ஏவும் சியும் 1, அப்போ இங்கே பி கொடுக்கல, அப்போ பி பார்த்திங்கன்னா 0. அப்போது ஏ ஈக்குவல் சி ஈக்குவல் 1. therefore ஏவும் சியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு வட்டமா, அப்போது இது ஒரு வட்டமாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 5th சப்டிவிஷன். பாருங்க, கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ என்ன 11 கொடுத்துருக்காங்க, பி பார்த்தீங்கன்னா -25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பரும் ஒரே மாதிரி இல்லை, குறியும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஒரே மாதிரி இல்லை. அப்போது ஏ நாட் ஈக்குவல் சி, சி -25. சரிங்களா? அப்போது ஏ மற்றும் சி ஆனது எதிர்குறியா, அப்போது எதிர்குறி உடையது. இப்போ எதிர்குறி உடையதுன்னும் போது இது என்னவா இருக்கும், இது ஒரு அதிபரவளையம் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6வது சமன்பாடு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இது x² கொடுக்கல, அப்போது ஏ வந்து 0வா. அடுத்து பாருங்கள், சி பார்த்திங்கன்னா 1, இங்கே மட்டும் 1க்கு அர்த்தம், மற்றும் பி கொடுக்கல, இப்போ பி 0. அப்போது சி 1ஆ இருக்குது, ஏ பார்த்திங்கன்னா 0வா இருக்குது. அப்போது ஏவோ சியோ ரெண்டில் எதனா ஒன்று 0வா இருந்ததுன்னா இது என்னவா இருக்கும், ஒன்று ஏ 0வா இருக்கணும், சி 0வா இருக்கணும். இப்போ ஏக்கு 0வா இருக்குது, அப்போது இது ஒரு பரவளையம் ஆகும். சரிங்களா?